வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பராசக்தியின் இன்னருளை இப்பொழுது பேசுவோம். வித்தையில் 2 வித்தை உண்டு. பராவித்தை, அபராவித்தை அப்படின்னு உண்டு. அபராவித்தை அப்படின்னு சொன்னால் உலகியல் சார்ந்த கல்விக்கெல்லாம் பெயர் அபராவித்தை. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ், காலேஜ், கல்லூரி, இதுக்கெல்லாம் பெயர் அபராவித்தை. இந்த அபராவித்தைக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை உலகத்திலே தந்துவிட முடிகிறது. இப்போ செயற்கை நுண்ணறிவுன்னா குரு ப்ளஸ் ராகு என்றால் செயற்கை நுண்ணறிவு. அப்போது கொஞ்ச நாளில் மிதுனத்துக்கு குரு வந்துடும். அங்கே கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும். உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையிலே செயற்கை நுண்ணறிவு என்பதின் பயன்பாடு அதிகமாகிவிடும். அது சனீஸ்வரரின் வீடாக இருப்பதினாலே ஒர்க்கு ஃபோர்ஸ்க்கு அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாறிடும். சனீஸ்வரர் மீனம் என்ற வீட்டிற்கு செல்வதனாலே, மீனம் என்றால் கம்ப்ளீஷன், ஒரு 12 கட்டம் முடியறதுனால நாம் வேலை என்று நாம் பார்ப்பதின் விதம் மாறிவிடும். இதை எவ்வாறு சொல்வது என்று சொன்னால், அபராவித்தைக்கு என்றைக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. பராவித்தை அப்படின்னு ஒன்று இருக்குது. பராசக்தி அப்படின்னா, அதாவது நம்ம கணக்கீடுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு பெயர் பராசக்தி. இந்த பராசக்தியைத்தான் வெளிநாட்டில் சீனர்கள்லாம் எல்லா தெய்வத்துக்கு முன்னாடி ஃப்ரா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பான். PHRA, பரா. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சாமியை கூப்பிட்டாலும் அந்த ஃப்ரா அப்படின்வான். ஃப்ரா சின்னராஜ் அப்படின்னு சின்னராஜ்னு கூட ஒரு சாமி இருக்காங்க. அப்போ சின்னம் என்றால் வெற்றியை குறிப்பது. ஃப்ரா சின்னராஜ், சின்னராத் அப்படின்லாம் சாமி உண்டாங்க. அப்போது பரா என்று சொல்லக்கூடியது அபரா என்ற ஞானத்தையும் கடந்த ஒரு ஞானம். ஜோதிடமெல்லாம் பராவித்தை. அதாவது என்னென்னா, இதை வேகமாக கற்றுப்பதை விட விவேகத்துடன் பொறுமையாக கற்றாலே போதும், ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஞானத்தை தரும். அதனால தான் முன்னோர்கள் என்ன சொன்னால், கதைகளில் தான் ஜோதிடத்தையே விளக்கியிருப்பாங்க. டைரக்டாக ஜோதிடத்தை விளக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், கர்மாவை பற்றிய ஒரு புரிதல் வந்துவிட்டால், பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மான்னு 3 வகை கர்மாக்கள், அக்குமுலேட்டட் டெப்ஸ் என்று சொல்கிறோமே, அதுபோல் சேர்த்த கடன்கள் ஒரு நாளில் தீரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் தீரும். இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் இதெல்லாம் சேர்ந்தால் நமக்கு தெரியக்கூடியது, இந்த கர்மா என்பது எதனால் வருகிறது, வயோதிகம் என்ற நிலை எதனால் ஏற்படுகிறது, சுவாசத்திற்கும் நமது இந்த முதுமைக்கும் என்ன காரணம், இதையெல்லாம் தெரிஞ்சால் ஏதோ ஒரு வகையிலே இந்த முதுமை என்ற சூழலை கூட ரிவர்ஸ் செய்ய முடியும். இதற்காகத்தான் நாம் ஜோதிடத்தை கற்க வேண்டும். ஜோதிடத்தில் ஒரு கதை வரும். சூரியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு சக்கரம் கொண்ட ரதத்திலே பயணிப்பார். இது முன்னோக்கி மட்டுமே செல்லும் காலம், பின்னோக்கி செல்லாது. இதை அருணன் என்ற பாதி மனிதன் பாதி உடலற்றவர் இதை ஓட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த தேடலை நாமளும் அப்படிதான், ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் அனிமல் அப்படின்ற நிலையில தான் இருக்கும் மனிதர்கள்லாம். ஓட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த தேரின் குதிரைகளை நாகங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றன. நாகம் என்று சொன்னால் நமது சுவாசம் அந்த குதிரைகளை, எண்ணங்களை பின்னி பிணைந்திருக்கிறது. அதன் முன்னால் தேவதைகள் நடனமாடுகிறார்கள். தேவதைகள்னா நம்ம ஆசை, டிசையர்ஸ். அதுதான் இது இங்கிலீஷில் MBAல சொல்லுவான், கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படின்னுவோம். கேரட் என்றால் ஒன்று வேலை செய், இன்சென்டிவ் தரணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆத்மாவானது சுவாசம் என்று சொல்லக்கூடிய நாகத்தின் வழியாக முன்னால் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் என்று சொல்லக்கூடிய நம் தாட் ப்ராசஸ், மைண்ட் இழுத்து செல்கிறது. முன்னால் அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆசைகள் மனிதனை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன. இது செல்லக்கூடிய நிலையிலே எப்படி இது நமக்கு சாதகமா பாதகமா என்பதை கணிப்பதற்காக ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போது GPS என்பது அங்கே செல்லக்கூடிய வெவ்வேறு ரூட்டை சொல்லும். ஆனால் அதில் சொல்லக்கூடிய ரூட் எல்லாம் நம்ம போகணும்னு கிடையாது. நம்மிடம் சாய்ஸஸ் இருக்கிறது. ஜாதகம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அதை சொல்லுகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் சொல்லப்பட்ட கெட்டதெல்லாம் நடக்கணும்னு என்றைக்குமே அவசியமே கிடையாது. நம்ம நல்லதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க அதில் வாய்ப்பு இருக்குது. இவ்வளவுதான். அங்கே மழை வரும் அப்படின்னு சொன்னால் கொடையை தூக்கிட்டு போயிட்டா அந்த மழையிலேருந்து தப்பிச்சிடலாம்.
மழை என்று சொன்னாலே மழையை கணக்கிடுவதற்கான ஜாதகம் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். மழையை தரக்கூடியது சுக்கிரன், அதனால அதுக்கு வருஷக்கிருத் அப்படின்னு பேர். நீருடன் தொடர்புடைய ஒரு கிரகம். மழை எப்பொழுது நிற்கும் என்று கணக்கிடுவதற்கு உதவக்கூடிய கிரகம் செவ்வாய். நெருப்புத்தன்மை இல்லையா? மீண்டும் வருவோம், ஏன்னா நம்ம இப்போ தானே சும்மா ஆரம்பிக்கிறோம் அப்படியே. அப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம்? மழைக்கான கிரகம் சுக்கிரன், மழை நிற்பதற்கானது செவ்வாய். சூரியன் என்பது ஒரு ஆத்மாவை குறிக்கக்கூடியது. நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பயணத்திலே. இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே எதுவுமே நிலை கிடையாது. நிறைய பேர் கேட்குறோம்ல, 2 பஞ்சாங்கம், வாக்கியம்னு ஒரு பஞ்சாங்கம், திருக்கணிதம்னு ஒரு பஞ்சாங்கம், இதில் எது சரி எது தப்பு? இது என்ன அப்படின்னா, எடுத்த உடனே காலத்தை எவ்வாறு கணக்கிட்டார்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல 2 விதமாக காலத்தை கணக்கிட்டாங்க. ஒன்று டிராபிக்கல் அப்படின்னு ஒரு மெத்தட். இந்த டிராபிக்கல் கேலண்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வருது இல்லையா, இந்த காலத்தில் வெப்பம், வசந்த காலம், குளிர்காலம், மழை, இந்த 6 சீசன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு கணக்கிட்டாங்க. இதை கணக்கிட்டாலும் நட்சத்திரத்து கூட்டத்தை வைத்து கணக்கிடும்போது அது பேர் சைட் ரியல் அப்படின்னு பேர். சைட் ரியல்னா, நீங்கள் இந்த பூமிக்குள்ளே பிறக்கிறீங்க, இந்த ரூம்குள்ளே வரீங்க, உங்களை சுற்றி ஒரு 9 பேர் முதல்ல எப்படி நின்றுட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இந்த 9 பேர் பிக் பாஸ் வீடு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இந்த ரூம்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. நுழையும் பொழுது உங்களை சுற்றி 9 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க நீங்கள் உள்ளே வரும்பொழுது எப்படி நின்றுட்டுருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு அவங்கள பற்றின இம்ப்ரெஷன். அதுதான் உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அவங்களை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கும். நீங்கள் வரீங்க, ஒரு சீரியஸான ஆஃபீஸர் அப்போ சிரிச்சிட்டு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு மனசில் என்ன தோணும்? ஓ, இவர் நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு தோணும். ராகு என்ற ஒரு அதிகாரி வந்தோடனே வாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிற டைத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, ஓ, இந்த ராகு நல்லவரோ அப்படின்னு தோணும். அப்பொழுது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கடுமையாக வந்துட்டியாப்பா அப்படின்னும் போது நம்ம என்ன நினைப்போம்? ஓ, இந்த சந்திரன் என்பவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு. இந்த பிரதிபலிப்பு நாம் இந்த அறையை விட்டு வெளியேறும் வரை அப்படியே தான் நம்மிடம் இருக்கும். அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்ம இந்த அறைக்குள் வரக்கூடிய நேரம் என்பது தான் அந்த மேப்பிங் தான் ஜாதகம். அப்போ இருந்த கிரகங்களின் நிலை, அவர்கள் தற்பொழுது எவ்வாறு டீல் செய்ய போகிறார்கள் என்பது தான் இந்த கோச்சாரம். அப்போது இவர்களை சுற்றி இந்த செவுரு இருக்கு. இந்த செவுரை கற்பனை பண்ணி பாருங்களேன், 4 செவுரும். இது எல்இடி செவுராக இருந்தால் இந்த 4லும் பின்னால் ஒரு காட்சி இருக்கிறது. இந்த காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போது ஒரு அதிகாரி நின்றுட்டு, நம்ம அப்பா நின்றுட்டுருக்கார், அவர் சூரியன். அவர் பின்னால் ஒரு சமயத்திலே சற்று பின்னால் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு குளிரான ஒரு ஒளிப்பழம்பு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒளித்திரை ஓடிட்டு இருக்கு. 4மே எல்இடி ஸ்க்ரீன், பெரிய எல்இடி ஸ்க்ரீன். அப்பொழுது அதில் ஒரு திடீர்னு சூரியனுடைய வெளிச்சம் வருது. இதெல்லாம் வச்சு இதையும் அதையும் வச்சு நம்ம அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். பின்னாடி சுத்தக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த நட்சத்திர கூட்டங்கள் நாம் இங்கே பூமியிலேருந்து பார்க்கக்கூடியது. எனினும் எல்லாவற்றுக்கும் மையப்புள்ளியாக அமைந்தது சூரியன். அப்போது ஏன்னா சூரியன்லேருந்து தானே எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அப்போ சூரியனை மையப்புள்ளியாக வச்சு கணக்கிட்டா நாம் இங்கேருந்து எப்படி பார்க்குறோமோ அதுதான கண்ணோட்டம். அப்போ பூமியிலிருந்து எவ்வாறு இந்த கிரகங்களை பார்க்கிறோம்? அதிலும் சிலருக்கு ஒரு கேள்வி உண்டு, நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் போன்றவற்றை ஏன் நாம் ஜோதிட கருத்திலே எடுத்துக்கொள்வதில்லை? நம் முன்னோர்கள் இந்த நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் எல்லாம் அருண், வருண், யமா அப்படின்ற பெயரில் ஏற்கனவே அழைச்சிட்டாங்க. அதே போல் சின்ன சின்ன விண்கற்களை ஏன் நாம் ஜோதிடத்திலே சொல்வது கிடையாது? விண்கற்களை நாம் ஜோதிடத்திலே எடுத்துக்கொள்கிறோம். இந்த விண்கற்கள் ஆஸ்டராய்ட்ஸ் என்பது தான் மாந்தி, உபகேது, அதே போல் யமகண்டன் என்பதெல்லாம் அது ஒரு கதை உருவகத்தோடு சொல்கிறோம். மாந்தி என்றால் சனீஸ்வரரது புதல்வன், சந்திரனுடைய புதல்வன் யமகண்டகன், கேத்துவோட அசிஸ்டண்ட்டு உபகேத்து. அப்போது புரியறதுக்கு எளிமையாக இருப்பதினாலே எல்லாவற்றையும் ஒரு கேரக்டரைசேஷன் என்ற ஒரு விதத்திலே
ஒரு கதையை சொல்கிறோம். மற்றொன்று, இப்போ சனீஸ்வரருக்கோ செவ்வாய்க்கே மனிதன் சென்று வரக்கூடிய காலகட்டம்லாம் வந்துவிட்டது. இப்போ செவ்வாய்க்குன்னு ஒரு தேவதையை வழிபடுகிறோமே, இவர் அங்கே இருப்பாரா? அப்படி இந்த பிரபஞ்சத்தில் பல பூமிக்கள் உண்டு, பல செவ்வாய்க்கள் உண்டு, பல பூமிக்களை சுற்றி பல சந்திரன்கள் சுற்றி கொண்டிருக்கும் என்பதெல்லாம் முன்னோர்கள் ஏற்கனவே அறிந்ததுதான். அப்போ இந்த பல சந்திரன்களுக்கும் பல செவ்வாய்களுக்கும் பல சனீஸ்வரர்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரி இருப்பார் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில்? அவர்கள்தான் அந்த தேவதைகளின் உருவகம். அப்படி என்னென்னா, நம்மை தாண்டிய ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு லெவலில் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது தான் குவாண்டம் விஞ்ஞானம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்து. ஏன் ஜோதிடத்தை ஒரே நாளில் வெறும் பலன் படிப்பதை மட்டுமே சொல்லிவிட முடியாதா? இருக்கிறதே 9 கிரகம், 12 காம்பினேஷன். எதற்காக பொறுமையாக இந்த கலையை கற்க வேண்டும்? இது ஒரு காலத்திலே துறவிகள், சீன துறவிகள், தாய்லாந்து துறவிகள் எல்லாம் என்ன செய்வாங்களான்னா, ஒரு 10க்கு 10 ரூமையோ 10க்கு 16 ரூமையோ இறைவனது பெயரை சொல்லிக்கொண்டே பொறுமையாக 40 நிமிஷம் என்று வைத்துக்கொண்டு நடப்பார்களாம். ஸ்லோ வாக்கிங், ஸ்லோ மெடிடேஷன் என்று பெயர். ஒரு செயலை எவ்வளவு பொறுமையாக, இந்த மாதிரி பராவித்யா என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தை எல்லாம் பொறுமையாக கற்கும் பொழுது அது ஒரு தவமாகி நம் வாழ்க்கையிலே ஏதேனும் வினைகள் இருந்தால் அகலுவதற்கு ஒரு கருவியாக, ஒரு பெரும் வரமாக பயன்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாம் பூமியிலே இந்த சரீரத்துடன் ஈரத்துடன் தேகத்தில் வாழ்வது என்பது நமது மெய்யான வாழ்க்கையில் 0.001%ஆகத்தான் இருக்கும். எப்படின்னா, ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், இதுவே நாம் முழுமையான வீடு என்று கற்பனை செய்ய துவங்கிவிட்டோம். இதை தாண்டிய ஒரு நிலை கட்டாயம் இருக்கிறது. இப்போ வித்தையிலேயே பராவித்தை, அதை தாண்டி எப்படி சொல்லுவாங்க, அபராவித்தை, அதை தாண்டி பராவித்தைன்னு எல்லாம் இருக்கு. ஜாதகத்திலும் அதுபோல உண்டா? ஜாதகத்தில், ஜோதிடத்தில் அதுக்கு பேர் பவாத் பவம் அப்படின்னு பேர். இது இப்படி சொல்லணும்னா, லக்ன பராவித்தை என்பது அபராவித்தைக்கு அடுத்த நிலை. அப்போ அதுபோல் ஜோதிடத்தில் இருக்கா? பார்க்கலாமே. 2ஆம் இடம், 2ஆம் இடத்தோட 2ஆம் இடம் ஸ்பீச். அந்த 2ஆம் இடம் என்பதுடன் இன்னும் ஒரு அதுக்கு அடுத்த லெவல் என்ன? 1+1 நீங்கள் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை குறிப்பது, உங்கள் ஆத்மாவை குறிப்பது. 2ஆம் இடம் என்பது உங்கள் வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துடன் 2ஐ சேர்த்து விட்டால் அப்போ 2, இங்கே 1, இங்கே 2, 3ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்தின் 2ஆம் இடம். அது எதை குறிக்கிறது? எழுத்து. உங்கள் வாக்கு எழுத்தாகும் போது நிலைத்து நிற்கிறது. 2ஆம் இடம் என்பது தனம். 3ஆம் இடம் என்பது தருவது. அதோடைய அடுத்த லெவல். 3ஆம் இடம் என்பது எழுத்து, கம்யூனிகேஷன். அந்த 3ஆம் இடத்தோட 1, 2, 3, இந்த 3யோட சேர்த்து 3, 4, 5 அது கல்வியாக மாறும்பொழுது இன்னும் ஒரு சிறப்பை தருகிறது. 5ஆம் இடம், 3ஆம் இடம் எழுத்து, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொலைக்காட்சி, திரைப்படம். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது திரைப்படம், கனவு, ஒரு மீடியம் ரேஞ்ச் கல்வி. அதனால தான் கல்வியை 5ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னா. 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம், அந்த 5லேருந்து ஒரு 5 வீட்டை கொடுக்குங்க. 5, 6, 7, 8, 9 அடுத்த லெவல் உயர்கல்வி. அப்போது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஷேர் மார்க்கெட். 9ஆம் இடம் என்பது கோயில்களுக்கு தானம் செய்வது, குருவை வணங்குவது. அதோட இது பெரிய லாபம் தான். 5ஆம் இடம் பங்குச்சந்தையோட 9ஆம் இடம் அதனினும் பெரிது. அப்போது 6ஆம் இடம் கடன், வம்பு, வழக்கு, பெட் அனிமல்ஸ். அந்த 6ஆம் இடத்தோட ஒரு 6 சேர்த்துட்டோன்னா அது 11ஆம் வீடு அப்படின்னு வரும். 6, 7, 8, 9, 10, 11 அது வைல்டு அனிமல்ஸ், காட்டு விலங்கு. 11ஆம் இடம் பெரிய மனிதர்கள் தொடர்பு, அண்ணன். 6ஆம் இடம் தாய்மாமன்.
அப்போது அடுத்த லெவல் ஒரு தாய்மாமன்ட்ட கேட்குறதோட அண்ணன்ட்ட ஒரு உரிமையோட கேட்டுடலாம். நண்பர்கள், 7ஆம் இடம் உறவு, கலஸ்திரஸ்தானம், பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடத்தின் 7ஆம் இடம் நாம் தான். அப்போது ஒவ்வொன்றுக்கும் அதோட ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 8ஆம் இடம் ஆயுள், 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் 3ஆம் இடம் தைரியம். ஒருவனுக்கு 8ஆம் இடம் கெட்டிருந்தாலும் தன்னம்பிக்கை என்ற 3ஆம் இடம் வீரியஸ்தானம் இருந்தால் வெற்றி பெற்று விடலாம். 9ஆம் இடம் உயர்கல்வி, 9ஆம் இடம் உயர்கல்வி, 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 ஸ்டேட்டஸ் பதவி 5ஆம் இடம். அப்போது நல்ல உயர்கல்வி படித்தா நல்ல பதவி வரும். 12ஆம் இடம் விரயஸ்தானம், அந்த 12ஆம் இடத்தின் 12ஆம் இடம் 11ஆம் இடம் லாபத்தையும் அதுதான் தருது. நீ எதை செலவு செய்கிறியோ அது ஒரு காலகட்டத்தில் லாபமாக வந்து விடுகிறது. சரி, இந்த பராவித்தையை எவ்வாறு ஒரு மனுஷன் வெற்றி பெறுவது? எவ்வளோதான் படித்தாலும் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று பராவித்தையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நிலை அப்படின்னு கிடையாது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதின்னு தெரியும். ஆனால் அந்த கல்வி நிலை பெற்று நமக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வர வேண்டும் என்று சொன்னால் காளியின் அருள் தேவை. இப்போது காளிதாசனுடைய உண்மையான பெயர் ருத்ரன் அப்படின்னு பேர். அவன் மனைவிக்கு பெரிய ஞானம் படைத்தவள். ஒரு நாள் சொன்னால், என்னை விட கல்வி கேள்விகளில் சிறந்தவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான். இவனுக்கோ ஒன்றும் தெரியாது. அம்மா காளி, அம்மா பவானி, அம்மா சரஸ்வதி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவள் மனைவி கேட்டாள். பா என்ற வார்த்தையிலே ராமாயணத்திலே வரக்கூடிய 3 கதாபாத்திரங்களை ஒரே நிமிடத்தில் சொல் என்றாள். அங்கே சுவற்றிலே ஒரு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தான். ராமாயணத்தின் காட்சி. உடனே சொன்னா ராவணன் அப்படின்னா. உடனே எல்லாரும் கேட்டாங்க எப்படி அப்படின்னாங்க. அவள் கரெக்டு அப்படின்னு. என்னன்னா கும்பகர்ணன், விபீஷணன், ராவணன். அது வந்து ராபால வரும். அது பாணன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, தமிழ் வார்த்தையில் ப சப்தத்தில் வரும். இது 3மே பக் அப்படின்ற சப்தத்தில் வரக்கூடிய பெயர். 2வது எழுத்து பால வரக்கூடியவங்க. அப்போது அந்த சொன்ன உடனே அவன் சொன்னால், பா அப்படின்ற எழுத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் ராபணன் அப்படின்னா. திருமணம் நடந்தது. அப்போ கேட்டா, உனக்கு திடீர்னு எப்படி இவ்வளோ நாலேஜ் வந்தது? நீ என்ன விபாசனை பண்ண? காளி தேவியை நினைத்தேன். ஏன் காளினா? காளி நாக்கை நீட்டிக்கொண்டிருப்பவள். அதிலே ஹரி ஹி ஓம் கணபதி நமக, ஹரி ஓம் கணபதி நமகன்னு அவள் காளி எனக்கு சொன்னபொழுது காளி நாக்கை நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய வடிவம். நாக்கிலே பேச்சிலே ஒரு வல்லமை தருபவள். காளி தலையிலே கபாலத்தை அணிந்திருப்பவள். ஞானத்தை தலையிலே தருபவள். கிளவுடு மாதிரி நாலேஜ். விரலை அணிந்திருப்பவள். விரல் என்பது எழுத்து திறமையை குறிக்கக்கூடியது. எனவே ஒருவனுக்கு என்னத்தான் சரஸ்வதியை கும்பிட்டாலும் சரஸ்வதி படிப்பதற்கு உதவுவாள். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எனக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரர் என்பது மாஸ் அப்படின்றத குறிக்கும். அந்த சனீஸ்வரரின் நிறத்திலே இருந்து சனீஸ்வரருக்கு அருளை தந்து கருமை எல்லாத்தையும் இழுத்துரும், வசீகரிச்சிரும். அந்த அருளை தருபவள் என் தாய் காளிதான். கிரீம் காளிக்கே நமக என்று நமது காளிதாசர் சொன்னார். அதனால தான் காளிதாசர்னால ரகுவம்சமெல்லாம் தர முடிஞ்சது. நாம் இன்னைக்கும் பல ஜோதிட நூல்கள் நமக்கு காளிதாசர், உத்தரகாலாமிருதம்னாலும் காளிதாசர் அருளினது. மிக பெரும் ஜோதிட ஞானி காளிதாசர். எனவே கவி காளிதாசர் கவிஞர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த ஜோதிடர். அவரை போல ஒரு பெரும் ஞானத்தை அன்னை காளி நம் அனைவருக்கும் அருளுவாளாக. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம், சிந்திப்போம். சிவனை சிந்தித்தால் அதற்கு பெயர் சிந்தனை.